ஹலோ மக்களே, சிவாயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வர்மா பிடியில் கபிலன் சரியாக சிக்கிக்கிறாங்க. நம்ம ரித்திகாவும் இவ்வளோ நேரமே கபிலன் வீட்டுக்கு வந்த மாதிரிலே எனக்கு ஏதோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் அயலியும் அவங்க டீமோட சேர்ந்து கபிலன் அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க. அதோட நம்ம சிவாவுக்கும் முறையாக வர்மா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கபிலன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட வர்மாவும் கபிலனை அப்படியே மடக்கி பிடிச்சு, என்ன தைரியம் இருந்தா என்னோட ஆளா இருந்துட்டு நீ இவ்வளோ பெரிய வேலை செய்திருப்ப, என்னை ஏன் நீ ஏமாத்திட்டல, அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, உன்னோட அப்பெல்லாம் நீ சொன்னா கேட்க போறது இல்லைன்னு. அப்படி இருந்தப்புறமும் இப்போ எலெக்ஷன்ல வேற நிற்க போறான். அதோட என்னோட கஸ்டடியில் இருந்த அந்த சாந்தியை நீ கூட்டிட்டு போய் நிரூபிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுக்கு மேல எல்லா கோபமும் திரும்புது. இந்த வாட்டியெல்லாம் நான் உன்னை மன்னிக்க போறதே இல்லை. எப்பவுமே உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்தேன்னா அதை கரெக்டான சமயத்துல நீ செய்தே தர மாட்டேன். இனி என்னோட ஆளா இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை சரியா எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம கபிலனும் என்னை மன்னிச்சிட்டு வர்மா, இந்த முறை நான் தெரியாம பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொருக்கா நான் செய்யவே மாட்டேன். இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னிச்சுட்டு சொல்லும் போது நம்ம வர்மாவும் இதோட பல முறையோட நான் மன்னிச்சாச்சு. இதுக்கு மேல நீ என்னோட கூட்டத்துல நீ இருக்கவே கூடாது பாரு அப்படி சொல்லும்போது நம்ம கபிலன் என்னதான் சொன்னாலும் வர்மா இந்த வாட்டி கேட்குற மாதிரி இல்லை. வர்மாவை கோபத்துல கபிலனை அப்படியே நல்லா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ரேஷ்மாவும் சிவா கிட்ட சிவா இனிமே நானும் உங்களோட டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது நம்ம சிவாவும் ரேஷ்மாக்கு கை கொடுத்து சரி வெல்கம் பண்ணுறேன், நான் உன்னை இனிமே நம்ம டீமாக சேர்ந்து எல்லாரும் நல்லபடியாக இதையும் கண்டுபிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே நம்ம அயலி கவனிச்சுட்டே இருக்காங்க. இங்கே பண்ணுறது எதுவுமே சரியில்லை, சிவாவோட முகத்தில் வேற ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி கொஞ்சம் பொசசிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம சிவாவோட டீமை சேர்ந்தவங்களும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வர்மா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அந்த கபிலன் அவங்க டீமை விட்டு வெளியில அனுப்ப போறாங்களாம். அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணமே அந்த சாந்தி அவங்கள அந்த கபிலன் வெளியில கொண்டு வந்தனால தான், அதுக்காக தான் இந்த வர்மா இப்படி செய்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆயலியும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனால் கபிலனுக்கு இதனால் ஏதாவது ஆபத்து வருமா அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் இனிமேல் அவனோட விஷயத்தில் நான் தலையிடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த நம்ம ரேஷ்மாவும் சரி இனிமேல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்க வேண்டிய தேவையே இல்லை, இந்த கேஸும் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடுமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலி இன்னும் கொஞ்சம் கோபப்பட ஆரம்பிக்காங்க. சரி நம்ம எதுக்கும் வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். நம்ம சிவாவும் அயலியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகாவும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் கபிலனை இன்னும் காணலையே. பொதுவாக நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி எதனால சொல்லுவான், இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ண பிறவும் ஃபோன் அட்டன் பண்ண மாதிரி இல்லை, ஏதாவது ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் பயங்கரமாக டென்ஷன்லேயே இருந்துகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம பாவையும் நம்ம இந்திராணிக்கிட்ட சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில் போவோமே சொல்லிட்டு நம்ம செழியனை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணியும் பாவைக்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யாத, எப்போவா இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறாங்க, எப்பவும் போல் நீ அட்டாச்மெண்ட்டாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது கரெக்டாக ரித்திகா அந்த இடத்துல வராங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்துருக்கும்போது ரித்திகாவும் பயங்கர டென்ஷனில் இவ்வளோ நேரம் ஆகியும் கபிலனை காணவே இல்லை, எங்கே தான் போயிருப்பாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம இந்திராணியும் பக்கத்தில் எங்கேயே தான் போயிருப்பாங்க, கால் பண்ணி பார்த்து அப்படி சொல்லும்போது ஃபோனும் எடுத்த மாதிரி இல்லை, எதுவாக இருந்தாலும் இவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்துடுவாங்க, எனக்கு ஏதோ பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உதய பெருமாள் எல்லாருமே டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க. உதய பெருமாள் ஒரு சமயம் சிவாவை பற்றி நம்ம பேசணும்ல, அதெல்லாம் கேட்டு தான் வருத்தப்பட்டு வீட்டை விட்டு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. செல்வனாயும் ஏற்கனவே நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறது கபிலனுக்கு பிடிக்காம இருந்துச்சு, நீங்கள் அதையும் மீறி நின்னனால தான் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படும் போது உதய பெருமாளுக்கு ஒரு குற்றுணர்ச்சியாகவே இருக்குது. சிவாவும் அயலியும் சரி நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதுங்க, கபிலன் பக்கத்தில் எங்கேயா தான் போயிருப்பான், பக்கத்தில் எல்லாம் நீங்கள் தேடி பாருங்க, நாங்கள் வெளியில் போய் விசாரணை பண்ணிட்டு வரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணியும் சரி எதனாலுமே கவனமாக இருங்க, கபிலனை பற்றின ஏதாவது ஒரு டீட்டெயில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியும் சிவா கிட்ட கபிலனோட உயிருக்கு கண்டிப்பாக வருமானால தான் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும், ஏற்கனவே நம்ம டீமை சேர்ந்தவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் காலையில் நம்மகிட்ட சொன்னாங்கல்ல, எங்கே தான் கபிலன் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம சிவாவும் அவங்க டீம் கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லவும் நம்ம ரேஷ்மா எல்லாரும் சேர்ந்து வராங்க.
நம்ம அயலியும் அவங்கள்ட்ட வந்து சரி கண்டிப்பாக கபிலனுக்கு உயிருக்கு வர்மானால தான் ஆபத்து, இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தான் இருக்கிறதுக்கு சான்ஸ், அவனோட மொபைல் லொக்கேஷன்லாம் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏரியா தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அயலி அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே கபிலன் இருந்த மாதிரி இல்லை. நம்ம சிவாவும் சரி சீக்கிரமா நம்ம கபிலனை கண்டுபிடிச்சாங்கன்னா வர்மா சரியான ஆளு, அதனால அவனோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா எலி எல்லாரும் சேர்ந்து தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகுறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம கபிலன் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜானும் அப்படியே வர்மாவை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க இந்த கபிலனை எதுவுமே செய்துறாங்க, கபிலனை ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க மேலதான் பெரிய பழி விழும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வர்மாவும் இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டே வேலை செஞ்சுட்டு என்னையே எதிர்த்து இப்படிலாம் செயல் செய்திருப்பான் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானோ இது எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்கலாம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு வர்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஜானோ அவங்க ஆட்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம கபிலனை அடித்து துவம்சம் பண்ணி அப்படியே காரில் ஏற்றிட்டு வராங்க. இதுக்கு மேலே இவன் இங்கே இருந்தால் சரி வராது, நம்ம பாட்டுக்கு இந்த ரோட்டில் வீசிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் சிவாவும் அயலி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும்போது கபிலன் இருந்த மாதிரி இல்லை. நம்ம அயலியும் இப்படி எல்லாரும் டீமாக ஒன்றா சேர்ந்து தேடினா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால எல்லாரும் பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல போய் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம ரேஷ்மாவும் சரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சைடு போங்க, நானும் சிவாவும் தனியாக இந்த சைடு போய் தேட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம அயலி அப்படியே அதிர்ச்சியாகி என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் இப்படிலாம் யோசிப்பேன், எப்படிப்பட்ட இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம இருந்துட்டுருக்கோம், நீ பாட்டுக்கு இந்த நேரத்துலையும் அதை பற்றி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கே சொல்லிட்டு நம்ம ரேஷ்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து இவங்க எல்லாம் நிற்கும்போது ஒரு காரில் இருந்து நம்ம கபிலனை அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. நம்ம சிவாமோ என்ன யாரும் ஒருத்தங்க இப்படி அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கே, பார்க்குறதுக்கு கபிலன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்டில் போய் அவசரமாக பார்க்கும்போது அது கபிலனா இருக்குது. கபிலனை பார்த்தோன்னே சிவா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கபிலனுக்கு என்ன இப்படி அடிபட்டிருக்கு, எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கபிலனை அப்படியே எழுப்பி பார்க்குறாங்க. கபிலன் கண் முழிச்சு பார்த்த மாதிரி இல்லை, அவனோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம சிவாவும் அயலி எல்லாரும் சேர்ந்து கபிலனை உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு கபிலன் அப்படியே உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை எப்படியாவது அக்கா கிட்ட சொல்லணும், ஆனால் அப்பா எல்லாமே இதை கேட்டு ரொம்பவே பதட்டம் ஆயிடுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அயலியும் சரி நம்ம சொல்லாமல் முடியாது, அவங்களும் கபிலனை தானே எங்கேயாவது தேடிட்டு இருப்பாங்க, சீக்கிரமாக நம்மளாவது கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் லொக்கேஷனை அனுப்ப வேண்டியதான்னு சொல்லி நம்ம அயலியும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டே சொல்லும்போது நம்ம இந்திராணி ரித்திகா எல்லாருமே பயங்கரமாக பதட்டமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சேர்றாங்க. கபிலனோ உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்கும்போது உதய பெருமாளோ பயங்கரமாக கண் கலங்கி நிற்கிறாங்க. செல்வனாகி நம்ம உதய பெருமாளை எதிர்த்தே நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் எலெக்ஷனில் நிற்காண்டோ சொன்னேன், இப்போ பாருங்க நம்ம பையனோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலங்கி போய் நிற்கும்போது நம்ம சிவாவும் இனிமேல் இந்த வர்மாவை சும்மாவே விடக்கூடாது, வர்மாவுக்கு சரியான ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு முறையாக வர்மாவை நேரடியாக எதிர்த்து நிற்க போகிறாங்கன்னு சொல்லாமல் அதே சமயத்தில் கபிலனை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.